நிர்வாகிகள் இப்போ நியமிக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்குது. ரெண்டாவது பெருசாக கொள்கை ரீதியாக இவர் களத்துக்கு வரல, பத்திரிகையாளர் சந்திக்கல, பிரச்சனை அடிப்படையில் பேசலை. அவருடைய கொள்கை தலைவர் அதாவது ஒன்றும் டேக் ஆஃபே ஆகாமல் இருக்கிறப்பே வண்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் இப்போ உள்ள நிலைமைக்கு இருக்குது. தாவேக்காவினுடைய நிலைமை, தாவேக்காவில் இருந்த நிர்வாகிகள், தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசிக்கின்ற பலரும் யாராவது பேசுகிறாங்களா? இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ இவர் நம்ம போனோம்னா நம்மளை முடிச்சு பாட்டி போயிடும், அப்போ நம்ம இது வரைக்கும் நமக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு போயிடுன்றதுனால எல்லாரும் அப்படி கலந்துக்கிட்டாங்க. ஒரு பத்திரிகையாளர்கள், ஆலோசகர்கள், அரசியல் விமர்சகர்கள் பல பேரும் பேசியிருந்தாங்க. இப்போ யாராவது பேசுகிறாங்களா? இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஆக்டிவாகவே இல்லையே. அப்படிங்கும்போது அவர்களுக்கே வந்து இவருக்கு நம்ம முட்டு கொடுத்தோம்னா நம்மளை ஒன்று நடுரோட்டில் பாடி விட்டு போயிடாப்புல. இல்லை, அது வந்துட்டு ஆளுங்கட்சி மேலே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இவருடைய செயல்பாடுங்க. ஆளுங்கட்சியாக வந்து விஜய் வந்து திருவண்ணாமலைக்கு போக வேணும்னு சொல்லிச்சு, ஆளுங்கட்சியாக அவர் வந்து கீர்த்தி சுரேஷ் பொங்கலுக்கு போக சொல்லிச்சு. ஆளுங்கட்சி எதுக்கு இழுக்கிறீங்க? இவருடைய செயல்பாடுகள். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு ஒரு 500 பேரை திரட்டிட்டு போய் ஆளுநர் மாளிகை முன்னாடி உட்காந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன் போல உட்காந்து அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு. சீமான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, எங்கள் கொள்கை தலைவரை பற்றி பேசுகிற, நான் நாளை காலையில் ஒரு 1000 பேரை திரட்டி நான் வந்து போராட்டம் பண்ணுறேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு பண்ணியிருக்கணுமா இல்லையா? சீமானையே பெரிய ஆளாக்கணுன்ற அந்த ஒரு சிந்தனை இருந்துகிட்டே. சீமான பெரிய ஆளுங்க பேசுகிற பேச்சு என்னாலும் பேசினா பொறுத்துக்கிட்டு இருப்பீங்களா?